தயார்படுத்தல் முகாமின் போது தனது கெண்டைக்கால் பகுதியில் காயமடைந்த தோனி இதுவரை இந்த தொடரில் விளையாடவில்லை. 44 வயதான அவர் வெளியூர் போட்டிகளுக்காக அணியுடன் பயணிக்கவில்லை. மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை சேப்பாக்கத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற உள்ளூர் போட்டியிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. அணியுடன் இணைந்து பயிற்சி அமர்வுகளில் அவர் தொடர்ந்து பங்கேற்று வந்தாலும் சில விதிமுறைகளின் காரணமாக போட்டி நடைபெறும் நாட்களில் அவர் மைதானத்திற்கு வரவில்லை. பஞ்சாபுக்கு எதிரான போட்டிக்கு முன்னதாக தோனி பயிற்சியில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் மைதானத்தில் நீண்ட நேரம் பேட்டிங் பயிற்சியிலும் ஈடுபட்டார். போட்டியின் முந்தைய நாளிலும் கூட பிரதான மைதானத்தில் உள்ள பயிற்சி பிட்ச்களில் அவர் எவ்வித சிரமமுமின்றி பேட்டிங் செய்தார். இருப்பினும் அவரை அவசரப்படுத்தி மீண்டும் களமிறக்கும் அறிகுறிகளை அணியின் நிர்வாகம் வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவர் முழுமையாக குணமடைய போதுமான அவகாசம் அளிக்கவே அவர்கள் முடிவு செய்துள்ளனர். மேலும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள போட்டியில் தோனி விளையாடுவதற்கு வலுவான வாய்ப்புகள் உள்ளன. அதேபோல் பிரவிஸ் விஷயத்திலும் நல்ல செய்தி கிடைத்துள்ளது. ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடிய இன்னிங்ஸ்களை விளையாடக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான அவர் கடந்த 3 போட்டிகளிலும் சிஎஸ்கே அணிக்கு பெரிய இழப்பாக இருந்து வருகிறார்.